விஜய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து சொல்கிறாரு. யமுனா தவறான முடிவுக்கு போனது சொன்னோன்னே அவங்க அம்மா கதறி அழுறாங்க. எல்லாருமே வந்து நடந்த விஷயம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இதனால தான் காவேரியும் நானும் இந்த முடிவு பண்ணோம். யமுனாவை காப்பாற்ற தான் இந்த முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே, அவளை பேசாமல் வந்து போக விட்டுருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். வேறு என்ன தம்பி, எல்லாருமே வேணாம், அக்கா தங்கச்சிங்களா வேணாம், அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போக பார்க்க இது இவளை எதுக்கு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தீங்க, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க, இவளை இந்த உலகத்தில் இருக்க லாய்க்கே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே பரிது வச்சு போகிறாங்க. அப்போது என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல், வேறு என்னடி இவெல்லாம் இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ண போகிறா, இப்படி வந்து ஒரு பையனை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட சும்மா இருக்கலாம், இப்படிப்பட்ட பொண்ணு என் வயிற்றில் பிறந்தா நினச்சாவே எனக்கு கேவலமாக இருக்குது, இதுக்கப்புறம் இவ என் கண்ணு முன்னாடி கூட்டின்னு வராத, என் மூஞ்சி முடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, அவங்க அம்மா பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து கங்காவும் திட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு யமுனா கதறி அழறாங்க. அடுத்து யமுனா வந்து நம்ம காவேரியும் வந்து விஜயும் சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து நிவினை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நிவின் வர மறுக்கிறாரு. நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. வம்பு பண்ணி கூப்பிட்டதால வரவே மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து இங்கே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதனால் மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. இந்த நிலைமையில் காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாருமே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிவின் வந்து இந்த மாதிரி மாறி இருக்காரு, அவர் முதல்ல எவ்வளோ நல்லவராக இருந்தார், ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, நிவின் இடத்துல யார் இருந்தாலும் இந்த நிலைமையில தான் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா நிவின் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் அவர் நம்ம இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க எனக்கே புரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் இப்படி பண்ணிட்டேன். நிவின் என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் வந்து யமுனா கிட்ட எல்லா கோவத்தையும் வச்சு அவளை கஷ்டப்படுத்திட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, கஷ்டப்பட்டு தான் ஆகணும் காவேரி, யமுனா எடுத்த முடிவு அப்படி, அவள் தானே விருப்பம் இல்லாத வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் விருப்பத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அப்படின்னும் போது அவள் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவினை வந்து அவரோட வழிக்கு கொண்டு வர முடியும். அதை நான் அவகிட்டே சொல்லிட்டேன், நீயும் சொல்லியிருக்க, கண்டிப்பாக யமுனா புத்திசாலி பொண்ணு, கண்டிப்பாக எப்படியாவது நிவினை வந்து சமாதானப்படுத்திடுவா, நீ கவலைப்படாதனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாஞ்சிக்கிறாங்க விஜயோட தோள் மேலே. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து காவேரி வந்து ஹக் பண்ணிவிட்டு வருடி கொடுக்குறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து நிம்மதி அடைகிறாங்க விஜயோட தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு. அடுத்து வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, யமுனா வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு. யமுனா கிட்ட பேசவும் மறுக்கிறாரு. அதே மாதிரி யமுனா வந்து பேச வந்தாலும் அவர் வந்து பேசாமல் போயிடுறாரு. இதனால் யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது, நீ நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, எக்காரணம் கூட உன ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிவின் திட்டவிட்டமாக யமுனா கிட்ட சொல்லிடுறாரு. அதனால் யமுனா என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக மனசு மாறுவீங்க நிவின், என்னை ஏற்றுப்பீங்க, அந்த நம்பிக்கை இருக்குது, அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசார வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யமுனாவையும் நிவினையும் பார்க்க நம்ம குமரன் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு, என்ன நிவின் இப்படி பண்ணிட்ட, என்னப்பா நீ அப்படி சொன்னோன்னே, நான் என்ன பண்ண முடியும், அவங்க கேட்டாங்க நான் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சாரிப்பா, எல்லாம் யமுனாவில் தான், யமுனா வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், அவள் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே தெரில நிவின், நீ கவலைப்படாத நிவின், ஆனால் யமுனாவை கஷ்டப்படுதாது நிவின், யமுனாவை நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்றாங்க. உடனே அமைதியாக இருக்கா நிவின், ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டியாடா, ப்ளீஸ்டா அப்படின்னு. அண்ணா வேறு எதை பற்றி வேணாலும் பேசுங்க, யமுனா பற்றி பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிடுறாரு. அதனால் குமரன் என்ன பண்ண திறமை தவிக்கிறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஓடி வராங்க. நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே, உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேம்மா அப்படின்றாரு. பரவாயில்ல மாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு நம்ம குமரன், இங்கே பாரு நிவின், நடந்து போச்சு, அதுக்காக நீ கோவமாகவே இருந்தால் எப்படி நிவின், தயவுசெய்து யமுனாவை ஏற்றுக்கோ, நல்லபடி வாழுங்க ரெண்டு பேரும், நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்லபடி வாழ்கிறது தான் அப்படின்னோடனே, இதெல்லாம் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும் நீ சொல்ல வேண்டியதுனா, நான் என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம குமரன். வந்து யோசிக்கிறார், நிவின் என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாண்ணே வேறு என்ன சொல்கிறது, நாங்கன்னா விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவள் வேணா விரும்பி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, அப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாரு. நிவின் நீயா இப்போ இப்படிலாம் பேசுகிறது, நீ இப்படிலாம் பேச மாட்டியே அப்படின்னோடனே, எல்லாம் என்னை பேச வச்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணா, இந்த உலகத்தில் யாருமே வந்து வில்லனை ஆகிறதே இல்லை, ஆனால் வில்லனை ஆக்குறாங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. நானும் நல்லவனாக தான் இருந்தேன், ஆனால் யாரையும் புரிஞ்சுக்காத நல்லவனாக இருந்தேன், எல்லாருமே ஏமாற்றும் போது தான் எனக்கு எப்படி நான் இருந்தேன், எவ்வளோ வந்து முட்டாளாக இருந்தேன்னு புரிய வருது அப்படின்னோடனே அப்படியே வந்து உடஞ்சி போகிறாரு நம்ம குமரன். அவரால் தாங்கிக்க முடியல, என்ன நிவின் இப்படிலாம் பேசுகிறானே, யமுனாவை நல்லா பார்த்துப்பானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக காவேரியோட பர்த்டேக்கான வந்து ஏற்பாடு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்த காவேரி அசந்து போகிறாங்க. விஜய் மேலே அப்படியே வந்து தன் அறியாமல் வந்து அப்படியே வந்து வச்சுக்கணுவாங்க விஜயை பார்த்துட்ருக்காங்க. விஜய் செய்யறதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. இதில் முடியுது.